சார் மேலே அந்த ரேக்கில் இந்த பேக் இருந்தது சார். இதுக்கு தான் என்ன தடுக்க முயற்சி பண்ணீங்களா? இன்ஸ்பெக்டர் அது அது நீங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அதானே சொல்ல போறீங்க? உங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போவோம், அங்க வந்து சொல்லுங்க. சார் கேஷ் சார். கேஷா? என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்ன கஞ்சா இதுதானா? இது நான் சம்பாதிச்ச பணம். வேணும்னு எடுத்துட்டு போங்க, கோர்ட்ல வந்து கணக்கு காட்டி வாங்கிக்கிறேன். யாரோ சொன்னாங்கன்னு இங்க வந்து ரெய்ட் பண்ணிருக்கீங்க. இதுல உள்நோக்கு இருக்குன்னு நான் கோர்ட்ல சொன்னா நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வரும் இன்ஸ்பெக்டர். சாரி மேடம். யாரோ எரிஞ்ச பிச்சு காசுக்காக என்ன பழி வாங்க வந்திருக்கீங்க. இப்ப இந்த காசை நான் உங்களுக்கு தரேன், நான் சொல்றத செய்றீங்களா? மேடம் சாரி இன்ஸ்பெக்டர், எதையோ நினைச்சு எதுக்கோ வந்தீங்க, இப்ப மூக்கு உடப்பட்டு நிக்கிறீங்க. அடுத்து மோதிர போயாவது ஜாக்கிரதையா மோதுங்க. போங்க. இமீடியட்டா என் வீட்டை விட்டு போறீங்களா இல்ல கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? சாரி. ஆமா சார், நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் ஃபேக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டு. ஹே, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்ன நீங்க ஆபீஸ் போலியா? அவ என்னடா தப்பு பண்ணா? யாரு? திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். வா வா, இப்போ சொல்லு, திவ்யாவுக்கு என்னாச்சு? உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? ஏய் சத்தியமா எனக்கு தெரியாது, என்ன சொல்லு. அதானே பார்த்தேன். உங்க அண்ணன் எப்படி இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல போறாரு? உண்மையை சொன்னா அவரோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சிருமே. அண்ணன் என்ன பண்ணாரு? பாவண்டாவ என்கிட்ட வந்து எப்படி அழுதா தெரியுமா? அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐஸ்வர்யா, முதல்ல திவ்யாவுக்கு என்னாச்சுன்னு சொல்றியா? திவ்யாவை அரெஸ்ட் பண்ண அவ வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. திவ்யா வீட்டுக்கு போலீஸ் எதுக்கு வந்தது? அப்படி என்ன அவ தப்பு பண்ணா? ஒன்ன லவ் பண்ணால, அதான் அவ பண்ண பெரிய தப்பு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அண்ணனை பார்த்தா எவ்வளவுக்காவது லவ் வருமா? கருப்பு கலர்ல ஒரு வண்டி, எப்ப பார்த்தாலும் கருப்பு கலர்ல ஒரு Dress, ஏதோ டிராகுலா படத்துல வர வில்லன் மாதிரி. தெரியாம தான் கேக்குறேன், அந்த ஆளுக்கு எதுக்குப்பா இந்த ஆசை? ஐஸ்வர்யா, அண்ணனை பத்தி சொன்ன உடனே கோவம் பொத்துட்டு வந்துருமே. இதுக்கே இவ்ளோ கோவப்படுறியே. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா நீ நம்புவியா? ஏய், முதல்ல திவ்யா தேடி எதுக்கு போலீஸ் வந்துச்சு? எல்லாம் உங்க அண்ணனோட திருவிளையாடல் தான். உங்க அண்ணன் திவ்யா வீட்டுல கஞ்சா ஒளிச்சு வச்சு அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்காரு. அவ ஏதோ தற்செயல பார்த்ததுனால அதை தூக்கி தூர போட்டுட்டா. போலீஸ் அடுத்த நிமிஷமே அவ வீட்டுக்கு வந்து அவ வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்கு. உங்க அண்ணனை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக அவர் அவளுக்கு கொடுத்த தண்டனை. சப்போஸ் அவ மாட்டி இருந்தான்னா அவ கதி என்ன ஆயிருக்கும்? அவ எவ்வளவு உண்மையா உங்க அண்ணன் கிட்ட நான் இன்னொருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லிருக்கா. அந்த ஜென்யூனிட்டியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படியே பழி வாங்குறது? ஏன் சந்தோஷ், தான் மனசுக்கு பிடிச்சவனை லவ் பண்றது அவ்வளவு பெரிய குத்தமா? What the hell it is? சூர்யா, சூர்யா, வாடா.
ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாம தாண்டா கேக்குறேன், அறிவு கிட்டவன. என்ன பண்ண? தம்பி பின்ன என்ன சாமி புள்ள, என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா கத்திக்கிட்டு. நீ செஞ்சது தெரிஞ்சு போச்சுடே. நல்லவ மாதிரி நடிக்காத. டேய், என்ன தெரிஞ்சு போச்சு? என்ன தெரிஞ்சு போச்சு? ஏன் உனக்கு இந்த சின்ன புத்தி? அவ உன்னை லவ் பண்ண மாட்டா. அது உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ வீட்ல கஞ்சா ஒளிச்சு வச்சு போலீஸ் வச்சு மிரட்டி இருக்க. கஞ்சாவா? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. அவதான் உன்னை லவ் பண்ணலன்னு கிளியரா சொல்லிட்டாளே, அப்புறம் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ற? அதுவும் கீழ்த்தரமான ஐடியாவோட. ஏய் இங்க பாரு, நீ தேவையில்லாம ஓவரா பேசிட்டு இருக்க, அப்புறம் நடக்கிறதே பாரு. மோதனோன்னா ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு அவ வீட்ல கஞ்சா வச்சு போலீஸ் வச்சு மிரட்டுற வேலை வச்சுக்காத. ஏய் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான். அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? அவ என்னோட உயிர். ஏய் சீ, இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. டேய் 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 டேய், அத நீ சொல்லாத, அவ சொல்லணும். அவ எனக்கு தான். அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இங்க பார், அவ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு என்ன பண்ணுவ? கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளுவியா? லட்சே, இந்த மாதிரி கேவலமான காரியத்தை நான் பண்ண மாட்டேன்டா. போ, இதெல்லாம் உங்க அப்பனோட புத்தி. ஏய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அப்பா மேல பழி போடுறியா? இத பார், நீ பொண்ணுங்களை எப்படி டீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா சொன்ன? இத பாருடா, மத்த பொண்ணுங்கள மாதிரி இவளை டீல் பண்ணியிருந்தேன் வையன், நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்படி உன்கிட்ட நின்று வெட்டியா பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். அது என்னவோ தெரியலடா, இவகிட்ட மட்டும் அந்த மாதிரி என்ன வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. இந்த பாழா போன காதல் இல்ல, உள்ள வந்து உட்கார்ந்து மனுஷனை வாட்டி பதச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. That's my bloody problem. உனக்கு அவ மேல காதல் வந்ததுனால அவளுக்கு உன் மேல காதல் வரணும்னு அவசியம் இல்லையே. முதல்ல அதான் புரிஞ்சுக்கோ. முடியாதுடா. என்ன நடந்தாலும் சரி, அவதான் எனக்கு பொண்டாட்டி. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, சத்தியமா இல்ல. அவளை அடையணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதான் உன் மூஞ்சிலே தெரியுது. அவ வீட்ல கஞ்சா எடுத்து போய் வச்சதே தெரியுது. என்னடா பண்ணி தெரியுது? நான் முதல்ல பாத்துட்டு இருக்கேன். நான் வைக்கல சொல்லிட்டு சொல்றேன்ல தம்பி. யாரு யாரா தம்பி? சூர்யா, சந்தோஷ், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? வீடு நினைச்சீங்களா இல்ல பாக்ஸிங் ஏரியா நினைச்சீங்களா? இப்போ வந்து பேசுங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான்டா. இவரை கேளு. ஆரம்பத்துல இருந்தே நானும் அவளும் பழகிறது இவருக்கு பிடிக்கல. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? தம்பி சும்மா இருங்க. ஒண்ணும் தெரியாத சக்தி வீட்டுக்கு போய் கஞ்சா பாக்கெட்டை வச்சு அவளை போலீஸ்ல மாட்டி விட பாத்தீங்க. அது நடக்கல. அதுக்காக இப்போ முதல்ல நீ பண்ண தப்ப ஒத்துக்க பாரு. அவ வீட்ல கஞ்சா வைக்கலன்னா உனக்கு கோவம் வருது. டேய், ஏன்டா என்ன நம்ப மாட்டேங்கிற? நான் இந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ண இந்த ஆளு குத்துக்கலாட்டு நிக்கிறாரு. அவரை சும்மா இருங்க. அவரை கேளுடா. என்னடா சந்தோஷ், என்ன பிரச்சனை? கேக்குறாருல பெரிய மனுஷன். சொல்லு என்ன பிரச்சனைன்னு. அப்பா, திவ்யா வீட்ல கஞ்சா வச்சுட்டு இப்ப கேட்டா இல்லங்கறான். டேய், நான் கஞ்சா வச்சு தொலைக்கலடா. வச்சதே இவர்தான். டேய், யார் அந்த திவ்யா? சக்தி, என்னோட உயிர் சக்தி. அலைஸ் திவ்யா. புரியுதா? சரி, அவ வீட்ல யார் வேணா எது வேணா வச்சுட்டு போட்டோம். அதுக்காக நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. She is my lover. I love her. டேய் சந்தோஷ், டேய் வாயால உன்னோட காதலின்னு சொல்லாத. அவ என்னோட லவ், அவ என்னோட உயிர்ரா. அவ உன்னை லவ் பண்ணல, என்ன லவ் பண்றா. டேய் வேணாம்டா, இப்படி பேசாதடா. நான் அப்படிதான்டா பேசுவேன். She is my lover. She is my lover. சூர்யா, விடுங்கப்பா. விட மாட்டேன்டா உன்னை. விடுங்க. டேய், விடுங்கப்பா. என்ன விடுங்க. பாத்துட்டேன். ஏய் சூர்யா, ஏதோ பேசுனேன். திவ்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். போறப்பா, அவனை விடக்கூடாது. போடா, அவனை விடக்கூடாது. போடா போடா போன்னு சொல்றேன்ல. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சந்தோஷ். யாரவா? யாரு? உன் அண்ணன் ஃபைனான்ஸ் கம்பெனில லோன் வாங்க வந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்காக நீங்க ரெண்டு பேரும் அசிங்கமா இருக்குடா. ரொம்ப அசிங்கமா இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா காதல் அசிங்கமா தான் தெரியும். ஒன்ன சொல்லி தப்பு இல்லடா. உன் வயசு அப்படி. ஆமா, உங்க வயசுதான் பிரச்சனை. உங்க வயசுல இருக்கிற எல்லா பரிசுகளுக்கும் காதலாலே பிரச்சனை தான். நான் தப்புன்னு காதல சொல்லடா. அந்த பொண்ணு
அந்த பொண்ணு நல்லவளா இருந்தா உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கா? அந்த பொண்ணுக்காக நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவ ஒண்ணு கேம் ஆடல, அண்ணன் தான் ஆடிட்டு இருக்கா. அவ பாவம்பா. அவ அண்ணன் கிட்ட ஜென்யூனா நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கா தெரியுமா? அவ அண்ணனை லவ் பண்றதா நினைச்சு நீங்க டார்ச்சர் பண்ணீங்க. இப்ப என்ன லவ் பண்றதா நினைச்சு அண்ணன் டார்ச்சர் பண்றா. ஒரு பொண்ணு எவ்வளவுதான் தாங்குவா? அவ தாங்குறாளோ இல்லையோ, ஆனா நான் தாங்க மாட்டேன். டேய் டேய், அவ நேத்திக்கு வந்தவடா. அவளுக்காக என்னையும் அண்ணனையும் எதிர்ப்பியா? அப்படிதான் எதிர்ப்பேன். அவ எனக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு சந்தோஷ்கே தெரியும். ஏன் என் காதலை எப்படி வெளிப்படுத்துறது ஐடியா கொடுத்தவனே அவன் தான். அவனோட அறிவுக்கும் அழகுக்கும் 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க. ஆனா எனக்கு இவன் மட்டும் தான் கிடைச்சிருக்கா. எனக்கு இவன் வேணும். அவன் தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, சக்தி எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். இத பாருங்கப்பா, என்ன தாண்டி அவளை யாரும் நெருங்க விட மாட்டேன். 2 பேரையுமே இந்த பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்றேன். புரியாம பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில முறையே எனக்கு காதல் வந்திருக்கு. முதல்ல முடியுமா நான் லவ் பண்ற பொண்ணு அவதான், அவ மட்டும்தான். என்னால அவளை மறக்க முடியாது. போங்க, போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. சாரிப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன் எங்க வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. போய் உங்க மூத்த பையன் கிட்ட சொல்லுங்க. விலகிடுன்னு. நான் எடுத்த முடிவை என்னால மாத்த முடியாது. ஏன் நிக்கிறீங்க? போங்க. ரத்னவேலுக்கு ரத்த கண்ணீரே வந்திருக்குமே. ரத்த கண்ணீரா? ரத்த வாந்தியே வந்துருச்சுமா. அப்படியே ஆடி போயிட்டா. பிசினஸ்ல பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் மண்ணை கவ வச்ச ஆளு இப்ப இடிஞ்சு போய் நிக்கிறத பார்க்கணுமே. ஒரே புலம்பல்மா. என் வீடு இப்படி ஆயிருச்சே, என் பிள்ளைங்க இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு புலம்பி தள்ளிட்டாம்மா. புலம்புறது மட்டும் பத்தாது, வேதனையில அந்த ஆள் அணுவா துடிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஆரம்பிச்சிருச்சுமா. பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்ச ஆளாச்சே, இப்ப சாதாரண கடவனா இருந்து அழுதுகிட்டு இருக்கான். எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சு அடிச்சிருக்க. அவனோட கோட்டை இப்ப நொறுங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த கோட்டை இருந்த இடமே தெரியக்கூடாது. அதுதான் என் ஆசை. நடக்குமா? அடுத்து என்னமா பண்ண போற? இப்படியே விட்டா சமாதானம் ஆனாலும் ஆயிடுவாங்க. அடுத்த அட்டாக்க நானே போய் ஆரம்பிக்க போறேன். நெருப்பு அணைஞ்சிராம ஊதி விட போறேன். விரிசல் சின்னதா இருந்தா தப்பாயிடும். அத மேல மேல அடிச்சு பெருசாக்க போறேன். அதுக்கு என்னமா பண்ண போற? நாம நினைச்ச ரியாக்ஷனை கொடுக்க கூடியவன் பெரியவன் தான். அவனோட நாடி துடிப்ப கூட்ட போறேன் அங்கிள். That's all. நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி பண்றீங்க சூர்யா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க. வா உள்ள உட்காந்து பேசலாம். வா. உங்களுக்கு வெறி பிடிச்சிருக்கு சூர்யா. சந்தோஷ் ஏன் அடிச்சீங்க? ஓ ஷிட், உன்கிட்ட அவன் சொல்லிட்டானா? அவர் உங்க தம்பி சூர்யா. சக்தி, நீ என்னோட லவ்வர். ஷட் அப். நான் உங்க தம்பியோட லவ்வர்.
சந்தோஷ்க்கு மனைவியாக போறவா. யோ ப்ளீஸ் ஸ்டாப் இட். அப்படி சொல்லாத. நீ நீ எனக்கு மனைவியாக போறவ. ஐயோ ஏன் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இப்படி வந்து உங்ககிட்ட. ஏய் சக்தி, கூல் கூல் கூல். இந்த பார், நீ எந்த பாவமும் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா நீ புண்ணியம் தான் பண்ணியிருக்க. ஒரு மிருகம் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்த என்ன ஒரு மனுஷனா மாத்திருக்க. குப்பை மாதிரி இருந்த என் மனசை இன்னைக்கு கோயிலா மாத்திருக்க. அதான் சக்தி, அதான் எனக்கு உன் மேல கட்டுப்படுத்த முடியாத காதல் வந்துருச்சு. நீங்க நல்லவர் நினைச்சு உங்ககிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பழகுனது தப்பா போச்சு. பட் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்களை லவ் பண்ற மாதிரி நான் நடந்திருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா. என்னை மன்னிச்சிடுங்க. என் வாழ்க்கையில தலையிடாதீங்க ப்ளீஸ். சக்தி ப்ளீஸ். நீ கெஞ்சுறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண சொல்ற? நான் உன்னை லவ் பண்றேன் சக்தி. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க சூர்யா. ஐயோ சக்தி ப்ளீஸ். ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன் வாயிலே நீ தான் என்ன நல்லவன்னு சொன்ன. அப்புறம் ஏன் இதெல்லாம்? இதை பாரு சக்தி, ஒருவேளை நான் உனக்கு சரியான பேர் இல்லைன்னு நினைக்கிறியோ? சே அப்படியெல்லாம் நிச்சயமா இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், நித்தனிக்கும் நீ என்னதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண, அதுக்கப்புறம் தான் சந்தோஷம் மீட் பண்ண, ரைட்? மீட் பண்றது வேற, லவ் பண்றது வேற. இப்ப கூட நான் தப்பா சொல்லல. ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்றதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நிஜமா சொல்றேன். அப்புறம் ஏன் சக்தி ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற சொல்லு ப்ளீஸ். ஏன்னா ஏற்கனவே என் மனசுல சந்தோஷ் இருக்காரு சூர்யா. ஒருவேளை என் மனசுல யாருமே இல்லாம இருந்திருந்தா உங்களை லவ் பண்ணிருப்பேனோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன சொன்ன? கம் ஆன், திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு. இப்ப என்ன சொன்னீ? சொல்லு. என்ன சொன்ன? அதான் உன் மனசுல சந்தோஷ் இல்லைன்னா என்ன லவ் பண்ணி பண்ண சொன்னேன். ஒருவேளை லவ் பண்ணிருக்கலாம்னு இல்ல சக்தி, சந்தோஷ் இல்லைன்னா என்ன லவ் பண்ணி அது கரெக்ட். ஐயோ அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்? எதுவும் சொல்ல வேண்டாம் சக்தி ப்ளீஸ். மனசுல இருக்கிறது தான் வார்த்தையா வாயில வரும். சந்தோஷம் இல்லைன்னா நீ என்ன லவ் பண்ணிருப்ப, அப்படிதானே? சொல்லு சொல்லு சொல்லு. மேபின்னு சொன்னேன். மேபிங்கிறதே எஸ்ஸுக்கு மறுவார்த்தை தான். ஐம் ரைட் சக்தி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உன் மனசுல நான் இருக்கேன். ஐம் ரைட். சொல்லு சொல்லு. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறது கேட்க மாட்டீங்களா? ஒருவேளை நான் சந்தோஷம் மீட் பண்ணலனா, ஏன் சந்தோஷங்கிற ஒரு ஆளே இல்லனா, உங்க லவ்வை நான் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு சொன்னேன். தேங்க்ஸ் சக்தி, தேங்க்ஸ் a lot. ஆனா இப்போ உண்மை அது இல்ல. சந்தோஷ் இருக்கான், நான் அவனை லவ் பண்றேன், அதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மறக்க முயற்சி பண்ணுங்க சூர்யா. குட் பை, நான் வரேன்.